ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பல்வேறு பிரிவுகளில் சாதனை படைத்த 17 சிறுவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய சிறார் விருதுகளை வழங்கினார். எந்தவொரு கடினமான தருணமாக இருந்தாலும் நாட்டு நலனை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்பதை வீர்பால் தினம் போதிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஆயுஷ் இயக்கம் மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க செய்திருப்பதாக ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். சுனாமி தாக்குதலின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலோர மாவட்டங்களில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குழந்தைகள் நாட்டு நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கான பாதையை நாட்டுப்பற்று உணர்த்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் எனப்படும் தேசிய சிறார் விருதுகளை 17 சிறுவர்களுக்கு வழங்கி அவர் பேசினார். இந்த விருது பெற்ற சிறுவர்களின் சாதனைகள் இந்தியாவை வளர்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குழந்தைகளின் திறமைக்கு வாய்ப்பளித்து போற்றுவது நமது பாரம்பரியத்தின் ஒரு அங்கம் என்று கூறிய குடியரசுத் தலைவர் இதனை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். 14 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த இந்த சிறார்களுக்கு கலை, கலாச்சாரம், வீரச் செயல், புதுமை கண்டுபிடிப்புகள், அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, விளையாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்து விளங்கியதற்காக விருது வழங்கப்பட்டது. எந்தவொரு கடினமான தருணமாக இருந்தாலும் நாட்டு நலனை விட உயர்ந்தது எதுவுமில்லை என்பதை வீர்பால் தினம் போதிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு கோபிந்த் சிங்கின் 4 மகன்களான சாஹிப் சாதாக்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் வீர்பால் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் தேசிய சிறார் விருதுகளை பெற்ற சிறுவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் முகலாய ஆட்சியாளர்களின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டு சாஹிப் சாதாக்கள் அந்த ஆட்சியை புறக்கணித்ததை நினைவு கூர்ந்தார். இந்தியாவில் உள்ள குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் எந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர்கள் என்பதை விருது பெற்றவர்கள் நிரூபிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக வீர்பால் தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மிக இளம் வயதில் நம்பிக்கை மற்றும் கொள்கை உறுதியுடன் துணிச்சல் மிக்க செயல்களால் பல தலைமுறையினரை ஈர்த்து வரும் சாஹிப் சாதாக்களின் வீரமும் தியாகமும் ஈடு இணையற்றது என தெரிவித்துள்ளார். சாஹிப் சாதாக்களின் உயிர் தியாகம் வீரத்திற்கு தலைசிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர்களின் தாய் குஜ்ரி, தந்தை குரு கோபிந்த் சிங் ஆகியோரின் துணிச்சலையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். நாட்டில் கருணையுள்ள சமுதாயத்தை உருவாக்க இவர்கள் அனைவரும் எப்போதும் வழிகாட்டுவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாஹிப் சாதாக்களின் அசாத்திய துணிச்சல் மற்றும் தியாகத்தை போற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். பிரபல மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான டி வாசுதேவன் நாயர் மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அன்னாரது மறைவின் மூலம் இலக்கிய உலகிற்கு பேரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். அவரது எழுத்துகள் இந்திய கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வாசுதேவ நாயரின் படைப்புகள் இலக்கியம் மற்றும் இந்திய திரைப்பட பாரம்பரியத்தை செழுமைப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மலையாள திரையுலகம் மற்றும் இலக்கிய உலகில் மிகவும் போற்றத்தக்கவராக திகழ்ந்தவர் வாசுதேவன் நாயர் என தெரிவித்துள்ளார். மனித உணர்வுகளை அவர் வெளிப்படுத்திய விதம் பல தலைமுறையினரை பக்குவப்படுத்தி தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஆயுஷ் இயக்கம் மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கச் செய்திருப்பதாக ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆயுஷ் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் மூலம் முழுமையான சுகாதார சேவை என்ற தலைப்பிலான குறும்படங்களை வெளியிட்டு அவர் பேசினார். நோய் பாதிப்பால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து நாட்டில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் ஆயுஷ் சிகிச்சையின் பங்களிப்பு இந்த திரைப்படங்கள் மூலமாக விளக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் தேசிய ஆயுஷ் இயக்கம் மக்கள் வாழ்வில் எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் இந்த திரைப்படங்கள் எடுத்துக்காட்டுவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் திரு ஆர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாளையொட்டி அவருக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், எந்த கருத்தையும் ஆழமாக சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர் திரு நல்லக்கண்ணு என புகழாரம் சூட்டினார். இளைய தலைமுறையினருக்கு அவர் தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டு திரு ஆர் நல்லக்கண்ணுவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றியதன் 100ஆண்டு விழாவும் இந்த நிகழ்ச்சியில் கொண்டாடப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். சுனாமி தாக்குதலின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சுனாமியில் உயிரிழந்தோரின் நினைவாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சுனாமி நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுனாமியால் அதிக அளவில் மனித உயிர்களை இழந்த நாகை மாவட்டத்தில் இன்று 20ஆம் ஆண்டு அஞ்சலி நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டு இதே நாளில் ஏற்பட்ட சுனாமியால் 6065 பேர் உயிரிழந்தனர். இதில் 12834 கால்நடைகளும் உயிரிழந்தன. இந்த நாளில் கடற்கரையில் சிப்பிகள் பொறுக்கி விளையாடும் இடங்களில் எல்லாம் மனித உடல்கள் கிடந்தன. இந்த சோக துயர சம்பவத்தினை ஒரு நாளும் மறக்க இயலாது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சுனாமி நினைவு ஸ்தூபியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ், அரசு துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதுபோல பள்ளி குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து சுனாமி நினைவு ஸ்தூபி முன்பு அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். வேளாங்கண்ணியில் உள்ள நினைவு ஸ்தூபியில் சர்வமத பிரார்த்தனை நடத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாளையொட்டி மாவட்டத்தில் இன்று மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, பூம்புகார், பழையார், திருமுல்லைவாசல், வானகிரி உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் ஏராளமானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மேலமணக்குடியில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையிலும் மீனவர்கள் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுடன் நடந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் பாதுகாப்புப் படை வீரர்கள் 14 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் தென்பகுதியில் நிகழ்ந்த இந்த சண்டையில் 3 கிளர்ச்சியாளர்கள் உயிரிழந்ததாக சிரியா நாட்டின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ராணுவத்தினர் அடங்கிய பாதுகாப்புப் படையின் ரோந்து குழுவினர் கிளர்ச்சியாளர்கள் குழுவைச் சேர்ந்த முக்கிய தலைவரை கைது செய்ததைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் சண்டை மூண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ராஜேஸ்வரன் ரேவதியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சீல் தேசாயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் நாளான இன்று தனது முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. மெல்பர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 285 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் உத்தரப்பிரதேச அணி 19.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முன்னதாக டாஸ் வென்ற உத்தரப்பிரதேச அணி பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய தமிழக அணி மழை காரணமாக குறைக்கப்பட்ட 47 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பல்வேறு பிரிவுகளில் சாதனை படைத்த 17 சிறுவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய சிறார் விருதுகளை வழங்கினார். எந்தவொரு கடினமான தருணமாக இருந்தாலும் நாட்டு நலனை விட உயர்ந்தது எதுவுமில்லை என்பதை பீர்பால் தினம் போதிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஆயுஷ் இயக்கம் மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கச் செய்திருப்பதாக ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். சுனாமி தாக்குதலின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலோர மாவட்டங்களில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.